ஐ எம் சக்திவேல். இந்த வீடியோவில் நம்ம கெய்சான்ற டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். இதை வந்து சிம்பிளாக இன்ட்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். கெய்சான் என்பது சிஸ்டமேட்டிக் அப்ரோச் ஃபார் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். ஒரு ஜப்பான் வேர்டு. இதில் வந்து கெய்ன்றது மீன்ஸ் சேஞ்சுன்னு சொல்லுவோம், ஜன் மீன்ஸ் குட்னு சொல்லுவோம். அதாவது சேஞ்ச் ஃபார் பெட்டர் ஆர் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். கெய்சான் சீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ரொடக்டிவிட்டி ஆஸ் எ கிராஜுவல் அண்ட் மெத்தடிக்கல் ப்ராசஸ். இந்த மெத்தடிக்கல் ப்ராசஸை பற்றி ஒன் பை ஒன்னாக நான் வந்து நெக்ஸ்ட்டில் பதிவிடுறேன். அது ஃபஸ்ட்டு வந்து 3MU செக்லிஸ்ட் ஃபார் கெய்சான் ஆக்டிவிட்டீஸுக்கு, ரெண்டாவது வந்து 5 ஸ்டெப் கெய்சான் மூமெண்ட்டுக்கு, 5W1H, அடுத்தது 4M செக்லிஸ்ட்டு, அடுத்தது வந்து ப்ராப்ளம் சால்விங் டூல்ஸ் இருக்குது, 7QC டூல்ஸ், நியூ 7QC டூல்ஸ்னு, 6 வந்து PDCA, 7th வந்து YY அனலைசஸ். இந்த அனலைசஸ் பார்ட் ஒன்று எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரணுன்னா அங்கே இருக்கிற இடன் அப்ஸ்ட்ராக்டல்ஸும் இல்லை செட்பேக்ஸும் நம்ம வந்து கண்டுபிடிச்சி அது கலைஞ்சால் தான் அங்கே இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். அந்த ஹிடன் அப்ஸ்ட்ராக்ட்ஸில் வந்து கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ் தான் இது. ஒரு ஆக்டிவிட்டிலையும் சரி, ஒரு ப்ராசஸ்லையும் சரி, சில மறைஞ்சிருக்கிற அந்த சில இடன் அப்ஸ்ட்ராக்ட்ஸை களையிறதுக்காக அவங்க சொல்லி கொடுக்குற வழிமுறை தான் வந்து இந்த கெய்சான் ஸ்டெப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பார்க்கலாம். 3MU செக்லிஸ்ட் ஃபார் கெய்சான் ஆக்டிவிட்டீஸ். 3MUன்னா முடா, முரி, முரா. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த 3 எம்மை வச்சுக்கிட்டு 3MUன்னு சொல்கிறோம். இந்த முடான்றதை வந்து வேஸ்ட்டை குறிக்குது. வேஸ்ட் மீன்ஸ் நான் வேல்யூ ஆக்டிவிட்டீஸை. முரி ஸ்ட்ரெயின், எ சிஸ்டம், ஃபெசிலிட்டி ஆர் ப்ராசஸ் டிசைன் பியாண்ட் த ஃபிசிக்கல் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஆர் ஒர்க் ஃபோர்ஸ். அதாவது தகுதிக்கு மீறி அங்கே ஒர்க்கை ஆர்கனைஸ் பண்ணுறதோ இல்லை வந்து தகுதிக்கு மீறி அந்த மிஷின்லேருந்து அவுட்புட் எதிர்பார்க்குறதுன்றது வந்து ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். முரா டிஸ்கிரிபன்சி, எனி வேரியேஷன் லீடிங் டு அன்பேலன்ஸ்டு சுச்சுவேஷன்ஸ், இது வந்து முரான்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3MU செக்லிஸ்ட்டை வந்து எங்கெங்கே அப்ளை பண்ணலான்னா ஒரு 11 ஏரியாவில் அப்ளை பண்ணலான்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. மேன் பவர், மெத்தட், மெட்டீரியல்ஸ், டைம், டெக்னிக்கு, ஃபெசிலிட்டி, ஜிக்ஸ் அண்ட் டூல்ஸ், பிளேஸ், ப்ரொடக்ஷன் வால்யூம், இன்வென்ட்ரி, வே ஆஃப் திங்கிங். இந்த 11 இடத்துல என்னென்ன வேஸ்ட் இருக்குது, வேஸ்ட் மீன்ஸ் நான் வேல்யூ ஆக்டிவிட்டீஸ், ஸ்ட்ரெயின் என்ன இருக்குது, டிஸ்கிரிபன்சி என்ன இருக்குது, நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு டேட்டா எடுத்துட்டோம்னா அப்புறம் வந்து அதுக்கு ரூட் காஸ் கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஆக்டிவிட்டீஸுக்கு தான் வந்து 3MU செக்லிஸ்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்ஸ் ஆஃப் வேஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முடாவுக்கு வந்து என்னென்ன எக்ஸாம் ப்ராசஸ்லையும் ஏரியா ஆக்டிவிட்டீஸில் சில இது பண்ணியிருக்கேன். டிஃபெக்ட்ஸ் ஐடென்டி பண்ணலாம், ஓவர் ப்ரொடக்ஷன், ஓவர் ப்ராசஸிங், வெயிட்டிங், மூவிங், இன்வென்ட்ரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ். இந்த வேஸ்ட்டை வந்து ஐடென்டிஃபை வந்து எந்த 11 ஏரியாவிலையும் நம்ம அடையாளம் காணலாம் இந்த செக்லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு. நெக்ஸ்ட்டு 5S, அதாவது 5 ஸ்டெப் கெய்சான் மூமெண்ட்டுக்கு. 5Sன்றது சிம்பிளாக சொல்லணுன்னா ஒவ்வொரு ஸ்டார்டிங் லெட்டரை 5 வகையான ஆக்டிவிட்டீஸில் வந்து அந்த அந்த எஸ்ஸை வச்சு நம்ம 5Sன்னு சொல்கிறோம். அந்த ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா ஷார்ட்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது ஸ்டெபிளைஸ்னு சொல்லுவோம், ஷைன் சொல்லுவோம், ஸ்டாண்டர்டைஸ்னு, சஸ்டைன். ஷார்ட்ன்றது வந்து நான் சிம்பிளாகவே சொல்கிறேன், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் நெசசரி அண்ட் அன்னெசசரி அண்ட் டிஸ்கார்ட் அன்னெசசரி. அதாவது தேவையில்லைன்றதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தேவையில்லாத அந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்ணுறதை வந்து ஷார்ட்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஸ்டெபிளைஸ்ன்றது கீப் திங்ஸ் இன் ஆர்டர் டு அவாய்ட் டைம் லாஸ் வென் இட் இஸ் ரிக்வயர்ட் இன் சர்ச்சிங் சம். அதாவது தேவையானவை கண்டுபிடிச்ச பிறகு அந்த தேவையானதை ஆர்டர் பிரகாரம் அடுக்கி வைக்கிறது. அது எதுக்குன்னா தேவையான போது கரெக்டாக போய் மினிட்டாக அலோகேட் பண்ணி எடுக்கிறதுக்காகவும் சர்ச்சிங் டைமை சேவ் பண்ணுறதுக்காகவும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹவுஸ் ஹோல்டிங்கில் கிச்சனில் பார்த்திங்கன்னா லேடிஸுன்னு கரெக்டாக வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. எப்படின்னா மிளகாப்பொடி, தனியாப்பொடி, உப்பு, மஞ்சள், இதெல்லாம் வந்து ஆர்டர் பிரகாரம் அந்த இடத்துல தான் இருக்கும். அவங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல எடுப்பாங்க, மறுபடியும் அதே இடத்துல வைப்பாங்க. அது எதுக்குன்னா ஒரு அவசரத்துக்கு எடுக்கிறதுன்றது வேறு, அந்த சர்ச்சிங் டைம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஹவுஸ் ஹோல்டிங்லேயும் வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகுது. அதே வந்து இண்டஸ்ட்ரிலையும் ஒர்க் ஏரியாவிலையும் அப்ளிகபிள் ஆகும். ஷைன்ன்றது என்ன, கீப் த ஒர்க் பிளேஸ் க்ளீன், அந்த ஏரியாவை க்ளீனாக வச்சுக்கிறது. ஸ்டாண்டர்டைஸ்ன்றது மேக் இட் ஹேபிட் டு பி க்ளீன், அதை ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கிறது. சஸ்டைன், ஃபாலோ ப்ரொசீஜர் இன் ஒர்க் பிளேஸ்,
அந்த ஒர்க் பிளேஸில் வந்து மேலே இருக்கிற அந்த 4 எஸ்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ஒர்க் பிளேஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். 5W1H. 5W1Hன்றது 5Wவில் வாட், ஒய், வேர், வென், ஹூ ப்ளஸ் ஹவு. இந்த 6 கேள்விகளுக்கு ஒரு பிரச்சனைக்கு வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சொல்யூஷன் தெரிஞ்சிடும். அதை வந்து டீட்டெயில்ஸாக இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Phenomenon, what is problem? எதுக்கு இது? To describe the problem, activity, task or project purpose. Where did the problem occur? Describe the location, place, mission involved. அந்த கொஸ்டினுக்கு when did the problem happen? Find out the time when situation took place. டைமுக்கு who do you need to get involved? Involvement of people, external provider is அந்த டீட்டெயில்ஸ்க்காக. Why is it happen? To know the reason behind the facts. How can you overcome the problem? Final answer. Method of implementation, deployment is. நெக்ஸ்ட் வந்து 4M செக்லிஸ்ட். 4Mன்றது மீன்ஸ் மேன், மிஷின், மெட்டீரியல், ஆப்ரேஷன், மெத்தட்ஸ். ஸோ வந்து ஒரு மேனில், மிஷினில் அந்த இதெல்லாம் வந்து என்னென்ன இடன் திங்ஸ் இருக்குது, அது எப்படி களையிறதுன்றதுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி, செக் பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணோம்னா அதில் இருக்கிற லோ, அதாவது லோ அவுட்புட் கொடுக்குற ப்ராப்ளத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வழி ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த செக்லிஸ்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணுறது, தென் இம்ப்ரூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டெவலப் பண்ணுற அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஸோ அதுக்கு வந்து மேனில் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், மிஷின்லேயே ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், மெத்தடில். ஸோ வந்து இந்த மெத்தடுக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகுதா, இதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடச்சிடும். ப்ராப்ளம் சால்விங் டூல்ஸ் வந்து 7QC டூல்ஸ்னு இருக்குது, நியூ 7QC டூல்ஸ்னு இருக்குது. இதில் வந்து இது ஒரு பெரிய கிளாஸை, இதுக்கே வந்து ஒரு 2 நாளைக்கு போட வேண்டியிருக்கும். இருந்தாலும் வந்து அதனுடைய டீட்டெயில்ஸை மட்டும் சிம்பிளாக வந்து நான் இங்கே வந்து சொல்லியிருக்கேன். செக் ஷீட்னா என்ன? டேபிள் ஃபார் டேலிங் ஹவ் ஃப்ரீக்வெண்ட்லி டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் ஆர் ஃபினாமினான்னு அக்கர். ஒரு டேபிள் போட்டுக்கிறது, ஒரு டைம் ஷெட்யூலு, ஓவரி பீரியடுக்கு என்ன பிரச்சனைக்கு திரும்ப எத்தனை தரம் வந்திருக்குது, அது மாதிரி அனலைஸ் பண்ணி அதை வந்து களையிறதுக்காக அந்த செக்லிஸ்ட் ஷீட் போடுறது. தென் அதை பேஸ் பண்ணி ஹிஸ்டோகிராம் போடலாம், ஒரு கிராப் போடலாம், தென் பரோட்டா டயக்ராம் போடலாம். இது மாதிரி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷனுக்கும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும். தென் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் டூலு, ஃபிஷ் போன் டயக்ராம்னு சொல்லுவோம். ஒரு காசுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்கலாம் அதை வந்து அனலைஸ் பண்ணுறது பிரெயின் ஸ்டார்மிங் மெத்தட்ஸில், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டூலு. தென் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், ஸ்கேட்டர் டயக்ராம், கிராப் கண்ட்ரோல் சார்ட்ஸ் இவ்வளவும் இருக்குது. தென் நியூ 7QC டூல்ஸ், இதுவும் வந்து ப்ராப்ளம் சால்விங் டூல்ஸ் தான். ஒரு ப்ராப்ளத்துக்கு ஆணிவேர் என்னன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸு. இதை டீட்டெயிலாக வந்து இது உள்ளே போனால் நிறைய விவரங்கள் இருக்குது, அதை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆஃப் 7QC டூல்ஸ் எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னா எல்லா ஏரியாவிலையும் மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி R&Dயில், குவாலிட்டியில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, ப்ரொடக்ஷன் ஷெட்யூலிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, காஸ்ட் ரிடக்ஷன் ஆஃப் எனர்ஜி சேவிங்க்கு, சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, சப்ளையர் மேனேஜ்மெண்ட்டு, மார்க்கெட் அனலைசிஸ், பாலிசி டெவலப்மெண்ட் எல்லா ஏரியாவிலையும் அப்ளிகபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு வந்து ஒய் அனலைசிஸ்னு இருக்குது. ஒரு 5 Whys ஒரு ப்ராப்ளத்துக்கு ஆகும்போது அந்த ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறது, ஒரு 5 Whys நம்ம வந்து அப்ளிகபிள் பண்ணோம்னா கண்டிப்பாக ரூட் காஸ் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 5 Whysன்றது வந்து பெஸ்ட் டூல். அது வந்து எக்ஸாம்பிளாக ஒரு டூலும் நான் அங்கே கொடுத்துருக்கேன். ஒரு ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து 5 Whys எப்படி அப்ளிகபிள் பண்ணியிருக்காங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சிடெண்ட்டு, அதுக்கு வந்து 5 Whys வந்து எப்படி கேள்வி கேட்கட்டு அது என்ன ரீசன்றதை வந்து ஆக்சுவல் ரூட் காஸ் என்னன்றது கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கேன். இப்போ சிம்பிள் கேஸ் அண்ட் டூல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து இந்த 4 டூல் யூஸ் பண்ணாவே நிறைய ரிசல்ட் கிடைக்கும். யூஸ் ஆஃப் 5W1H, வேல்யூ ஆடட், நான் வேல்யூ ஆடட்ன்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு. தென் PDCA பிளான், டூ, செக், ஆக்ட்னு சொல்லுவோம். தென் ஆஸ்க் 5Y, சிம்பிள் டூல்ஸ் இதை யூஸ் பண்ணாவே கைசான் வந்து ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கன்க்ளூஷன், எனி ஆர்கனைசேஷன் ஹூ வாண்ட்ஸ் டு பெட்டர் காஸ்ட் கண்ட்ரோல் ஆர் கன்க்யூர் த மார்க்கெட் வித் பெஸ்ட் ப்ரைஸ், அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் பெஸ்ட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ் வந்து வெரி யூஸ்ஃபுல்.
ஸோ தேவையில்லாத நம்ம கலையும் போது ஆட்டோமேட்டிக்காக பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். ஸோ தேர் இஸ் நோ ஷார்ட்கட் அதர் than எலிமினேட்டிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் முடா அண்ட் மேக் தி ஆர்கனைசேஷன் வெரி எஃபிஷியன்ட் வைப்ரண்ட். மெயினாக முடா தான். முடான்றது வேஸ்ட்டை கலைஞ்சாவே அங்கே கேஸான இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். தேங்க்யூ. Subject to this, your comments and queries are welcomed.